30 ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் வேறு விதமாக இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு வேறு விதமாக இருந்தது. இன்றைய அரசியல் வேறு விதமாக மாறி இருக்கிறது. அதனால் எங்களையும் நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றம் என்றால் முதலில் நாம் மாற வேண்டும். நாம் மாறினால்தான் மற்றவர்களுக்கு நாம் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த ஆர்வத்தில் தான் இங்கே நான் சென்னையிலிருந்து நேரடியாக கோவிந்தாபுரத்தில் உள்ள உங்களை சந்திக்க நான் வருகை தந்திருக்கின்றேன். நேற்றைய முன்தினம் தமிழ்நாட்டில் வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. நேற்றைய முன்தினம் தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டு வரலாற்றுன்னா பெரிய வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு வரலாற்று பதிவு நேற்றைய முன்தினம் நடந்திருக்கிறது. யாராவது என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? நான் இங்க இருக்கின்ற இளைஞர்களை மட்டும்தான் கேட்கிறேன். என்னம்மா என்ன நடந்ததுமா? யாராவது தெரியுமாம்மா? நேற்று முன்தினம் என்ன நடந்தது? அதாவது நேற்று முன்தினம் தமிழ்நாடு சட்டமன்றம் கூடியிருக்கிறது. சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை, அதாவது ஆளுநர் உரைனா கவர்னர்ஸ் அட்ரஸ்ன்னு சொல்றது. இது ஆளுநர் உரை என்பது ஒரு தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை முடிவுகளை ஆளுநர் சொல்லுவார், தெரிவிப்பார். அப்படி அந்த ஆளுநர் உரையில ஒரு மிக முக்கிய அறிவிப்பு என்னன்னா, தமிழ்நாட்டில் விரைவில் சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்புக்காக பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயாவும் 46 ஆண்டு காலம் சாதாரண போராட்டம் கிடையாது. எவ்வளோ போராட்டங்கள், அழுத்தங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், கருத்தரங்குகள், எவ்வளோ அழுத்தம் கொடுத்திருக்கோம். 46 ஆண்டு காலம். 1980 முதல் மாநாடு. அந்த முதல் மாநாட்டில் முதல் தீர்மானம் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அதில் அனைத்து சமூகங்களுக்கும் சமூக நீதி ரீதியிலே பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும். எப்போ? 1980 நடந்த முதல் மாநாட்டில் முதல் தீர்மானம். அப்போ 46 வருஷத்திற்கு பிறகு இன்னைக்கு அந்த அறிவிப்பு வந்திருக்கு. இந்த இடைக்கால 46 ஆண்டுகளில் ஐயா அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை பார்த்தார். அப்போ 80 எம்ஜிஆர் அவர் தான் முதலமைச்சர், கொடுக்கல. பிறகு அடுத்தது கலைஞர் வந்தார் 89, அவரையும் பல முறை பார்த்தாரு, கொடுக்கல. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் வந்தாங்க, பல முறை பார்த்தாரு, கிடைக்கல. அதன் பிறகு மறுபடியும் கலைஞர் வந்தார், கிடைக்கல. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்தார், பல முறை பார்த்தாரு, கிடைக்கல. அப்புறம் ஸ்டாலின் வந்தார், 5 வருஷம் இருந்தார், பல முறை பார்த்தாரு, கிடைக்கல. இப்போ விஜய் அவர்கள் ஒரே மாதத்தில் அறிவிச்சிருக்கார். ஏன் எடுக்கணும், ஏன் இன்னைக்கு அவசியம் அப்படின்னு விளக்கி சொன்ன. ஏன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 2.25 கோடி குடும்பங்கள். இந்த 8 கோடி மக்களுடைய நிலையை முதலமைச்சர் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய நிலையை தெரிந்தால்தான் இந்த 8 கோடி மக்களுக்கும் திட்டங்கள் வகுக்க முடியும். குத்துமதிப்பா இவங்களுக்கு இது, அவங்களுக்கு இது, இந்த மாவட்டத்தில் எதுன்னு பண்ணா திட்டம் போய் சேராது. 8 கோடி மக்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொண்டு, அவர்கள் ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, எந்த சமுதாயத்தில் இருக்கின்றார்கள், எந்த மதத்தை சார்ந்தவர்கள், எத்தனை பேருக்கு வீடு இருக்கு, எத்தனை பேருக்கு குடிசையில் இருக்காங்க, எத்தனை பேருக்கு சொந்த வீடு, எத்தனை பேருக்கு வாடகை வீடு, எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பெண்கள் முதல் பட்டதாரி, படிச்சுட்டு யாருக்கு வேலை இல்லை, எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, அரசு வேலையா, தனியார் வேலையா,
வீடு எவ்வளோ பெருசு, வீட்டில் பாத்ரூம் இருக்கா, எத்தனை பாத்ரூம், வீட்டில் எத்தனை பல்ப் இருக்குது, லைட் இருக்குது, வீட்டில் கிணறா, போர் இருக்கா, பைக் இருக்குதா, சைக்கிள் இருக்குதா, என்னென்ன படிப்பு, எத்தனை டாக்டர், இப்படியெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் போயிட்டு கணக்கெடுப்பு நடத்தினா எடுத்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ண இதுதான் டேட்டா. இந்த டேட்டாவை நாளைக்கு அடுத்த 10, 20, 30 ஆண்டுகள், 50 ஆண்டுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இப்போ இதே தான் பீகாரில் பண்ணாங்க. பீகாரில் மாநிலத்தில் பண்ணப்போ அவங்க கண்டுபிடிச்சாங்க 97 லட்சம் குடும்பங்களுக்கு மாதம் வருமானம் 6000 ரூபாய்க்கு குறைவாக இருந்ததுன்னு. உடனே என்ன பண்ணாங்க அரசாங்கம், அந்த 97 லட்சம் குடும்பங்களுக்கும் உதவி பண்ணாங்க, 2 லட்சம் கொடுத்தாங்க, சுய தொழில் செய்யறதுக்கு கொடுத்தாங்க. 67 லட்சம் குடும்பங்களுக்கு சொந்த வீடு இல்லைன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த 67 லட்சம் குடும்பங்களும் வீடு கட்டுறதுக்கு தொடங்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த கணக்கு வச்சுதான் பண்ண முடியும். இதெல்லாம் நான் முதலமைச்சர் விஜய் கிட்ட சொல்லியிருந்தேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது மட்டும் இல்லை, இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு. மற்ற எந்த மாநிலத்திலும் கிடையாது. 50 விழுக்காடு தான் மொத்த மாநிலத்தில். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு 9வது அட்டவணை, அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷன் 9வது அட்டவணையில் 9th ஷெட்யூல்ல பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. 1994 ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருந்த இடத்துல. அதனால தான் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா இன்னைக்கு அதையும் முடிச்சுட்டு இருப்பாங்க, ரத்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அது நீதிமன்றம் அந்த கேஸ் எடுத்திருக்கிறாங்க. நீதிமன்றம் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது 9th ஷெட்யூல்ல. ஆனாலும் உச்ச நீதிமன்றம் அதை இன்டர்ஃபியர் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணி அதில் வழக்கு போட்டிருக்காங்க. சில பேர் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்த வழக்கு என்னைக்குன்னா வந்தோன்னா நீதிபதி கேட்பாங்க, தமிழ்நாட்டில் 69% இருக்கிறாங்களான்னு, எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி மைனாரிட்டி இருக்காங்களான்னு கேட்பாங்க. அதனால இது ஒரு காரணம். 3வது காரணம், இப்போ இருக்கிற கணக்கெடுப்பு 1931 எடுத்தது, வெள்ளக்காரங்காலத்தில் எடுத்தது. 95 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த கணக்கெடுப்பு இப்போ இருக்கிறது. இந்த பழைய கணக்கு வச்சுக்கிட்டு இப்போ இருக்கிற இடஒதுக்கீடு சமூக திட்டங்கள்லாம் கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்றாங்க. இடஒதுக்கீடு நாங்கள் ரத்து பண்ணுவோம்னு சொல்றாங்க. நீதிமன்றம் கேட்கறதுல நவீன கணக்கு கேட்குறாங்க. அதனால அதையும் ஒரு காரணமாக சொன்னேன் நான். இப்படி பல காரணங்கள் இருக்கு. இது அவசியமானது. அதில் சட்ட காரணம் இருக்கு, சமூக நீதி காரணம் இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு நபரும் தமிழ்நாட்டில் சமூக நிலை என்ன, கல்வி நிலை என்ன, பொருளாதார நிலை என்ன, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தான் கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி நியாயப்படுத்தி பேசினப்போ ஏற்றுக்கிட்டா இன்னைக்கு இப்போ 2 முந்தினும் அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாடு இன்னைக்கு வேகமாக வளரும், முன்னேறும். இதை தொடர்ந்து வலியுறுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த வெற்றி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த வெற்றி தான். அதனால் இதோடைய விளைவுகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நேற்று முந்தினோம் ஒரு வரலாறு, எனக்கு இப்போ பர்சனலாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் நேற்று முந்தினோம். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ போராட்டம், எத்தனையோ கருத்தரங்கம் கடந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளோ கருத்தரங்கம், செமினார், மாநாடு, போராட்டம், ஆர்ப்பாட்டம், அழுத்தம். மதுரையில் பண்ணோம், கோயம்புத்தூரில் பண்ணோம், திருச்சியில் பண்ணோம், சிதம்பரத்தில் பண்ணோம், வேலூரில் பண்ணோம், சென்னையில் 3 போராட்டம் பண்ணோம், பெரிய மாநாட்டில் பண்ணோம். போன வருஷம் மகாபலிபுரம் மாநாட்டில் இதுதான் இந்த கோரிக்கையை வச்சோம். கடந்த முதலமைச்சர் எத்தனையோ முறை பார்த்தோம். இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தணும், முதலமைச்சர் எவ்வளோ பண்ணியிருக்கோம், நம்ம மட்டும்தான் பண்ணது. அதனால் இதை அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு முடிவு வந்திருக்கு.